அறிவுடை பெரியர் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்றார் பாரதி. இக்காலத்திலே வீணில் உண்டு கழித்திருப்போர் குரலுக்கு பொருள் கூற தெரியாமல் கண்ணா பின்னா என்று உளறுகின்றார்கள். அவர்கள் ஒருவரே உளறுவாய் ஜகத் கஸ்பார். அந்த உளறுவாய் எடுத்து வைக்கும் 2 குரல்களை பார்மின், ஒன்று இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியேற்றியான், மற்றது தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். முதல் குரலுக்கு முந்திரி கொட்டை போல முந்திக்கொண்டு பொருள் கூறுகின்றார், பிச்சை எடுத்தே வாழ வேண்டுமென்று கடவுள் ஒருவனை படைத்திருந்தால் அவரே பிச்சை எடுத்து தொலையட்டுமே என்று. அடுத்த குரல் தெய்வத்தால் கூட இந்த காரியம் நடக்காது என்று இருந்தால் தெய்வத்தை நம்பிராது உன் சொந்த முயற்சியை நம்பியிரு என்கிறார். உளறுவாயனுக்கு இப்போது வள்ளுவரே பதில் வைக்கின்றார் பாருங்கள். பிச்சைக்காரர்கள் உலகில் இருப்பதற்கு காரணம் கடவுள் அல்ல, மனிதனே. அதாவது பிறருக்கு வழங்காத கஞ்சர்கள் உலகில் இருப்பதால் தான். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் தாம் வைத்து இழக்கும் வன்கணவர். குரல் 228. ஆகவேதான் முதல் கல்லை எடுத்து வைத்தார் நம் கலைஞர் 1972 பிச்சைக்காரர் மறுவாழ்வு இல்லம் என்று ஏற்படுத்தினார். அடுத்து தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வர்த்த கூறி தரும். அதிலே தெய்வத்தான் ஆகாது எனினும் என்பது ஒரு கற்பனை, ஹைப்போத்தசிஸ். அது ஒரு விளங்காத கற்பனை. கஸ்பாரே கதையளக்காதீர். எனினும் என்பதன் பொருள் என்ன தெரியுமா? இல்லாத ஒரு காரியத்தை குறிப்பிடுவது. கிராமத்து மக்களிடையே இன்றும் ஒரு சொலவடை உள்ளது, வாதத்துக்காக வைத்துக் கொள்வோமே என்று. பொருள் அது ஆர்குமெண்ட்டும் அது ஹோமினம், ஒரு வாதத்துக்காக வைத்துக் கொள்வோமே என்பதுதான் பொருள். மற்றபடி கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. லூக்கா 1:37, சங்கீதம் 127 1, 2 அரசர் 18:32-35 வரை பைபிளும் கூறுகிறது, பைபோத்கீதையும் கூறுகிறது. கீதை 2:47, 7:15. காரியம் வெற்றியடைய வேண்டுமானால் தேவை ஆண்டவரின் ஆசிரியரும் சரி, மனிதனுடைய முயற்சியும் சரி. ஆண்டவனின் ஆசிரியர் தேவையில்லை என்பது அடங்கா பிராரித்தனம் அன்றோ. இத்தாலி நாட்டு ஆயர் சார்ல்ஸ் பொரேமியோ அந்த காலத்திலேயே சொல்லி வைத்தார் ஒரு உழவனுக்கு, உன் நிலத்துக்காக நான் ஜெயிப்பேன், ஆனால் நீ மண் வட்டியும் உரமும் தூக்கு உழைப்பதற்கு என்றார். ஜாப்பா ஏ கொன்சீமே. கஸ்பாரே இனியும் வாய் உளராதீர், ஆழந்தெரியாமல் காலை விடாதீர்.